நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க, கையில் சம்பாரிச்சிட்டீங்க. என்ன 20 வருஷமாக நீங்கள் படிக்கிறதுக்கு உங்கள் ஃபீஸிலேருந்து, உங்கள் ட்ரெஸ்ஸிலேருந்து, சாப்பாட்டிலேருந்து, தங்குறதுலேருந்து எல்லாம் 100% ஸ்பான்சர்ஷிப் வந்து அப்பா அம்மா தான். இப்போ வேலைக்கு போயிட்டேன், அப்பா அம்மா தானே. ஒரு 10 ரூபா கொடுக்கணும்னு மனசு வர மாட்டேங்குது பாருங்களேன். அந்த அப்பா வந்து, அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க, அம்மா எப்படி இருக்கீங்க விசாரிக்க மனசு வர மாட்டேங்குது பாருங்களேன். அன்றைக்கி உங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்ச 1000 ரூபா வச்சு 900 ரூபா உனக்கு கொடுத்துரு, 100 ரூபாயில் வயிற்ற கட்டி வாயை கட்டி உன்னை படிக்க வச்சாங்க. இன்றைக்கி 90,000 ரூபா சம்பளம் வாங்குறேன். அந்த 90,000த்தில் 1000 ரூபா அப்பா கொடுக்குறதுக்கு ரொம்ப வலிக்குதுங்க. சில பேருக்கு ரொம்ப கை வலிக்குது. கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அத்தனை நொண்டி சாக்க சொல்கிறாங்க. எனக்கு அத்தனை கடன், நான் அதை வாங்கணும் இதை வாங்கணும், எனக்கு காசு இல்லை. யாருக்கு? இவ்வளோ நாள் வளர்த்தாரு பாருங்க, அவருக்கு ஒரு மாதம் கொண்டு போய் இந்தாங்க வச்சுக்கோங்க, கை செலவுக்கு வச்சுக்கப்பா. கொடுக்க மனசு வருதாங்க? வருதா? இல்லை கொடுங்கன்னு சொல்லி மனைவியும் சொல்கிறாளா? கொடுத்துறாத, போட்டெல்லாம் கொடுத்துடக்கூடாது. அவங்ககிட்டயா போய் 1000 ரூபா கொடுத்த, ஐயோ அப்படின்னு அவ வேகிறா. கொடுக்க முடியலங்க, மனசு வரல.